பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? நீங்கள் எப்போதும் என்னோடு இருக்கிறீர்கள். லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு தகப்பன், என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னோடையதாய் இருக்கிறது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா மூத்த குமாரன் இளையகுமாரன் வந்து தகப்பனோட ஆசையை கேட்டு தூர தேசத்துக்கு போய் அந்த ஆசையெல்லாம் அழிச்சிட்டு பாவம் செஞ்சுட்டு சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம பன்றியோட தகட்ட கூட அந்த கிடைக்காம தகப்பன் வீட்டுக்கே போலாம், அவங்க வேலைக்கார மாதிரி என்னை வந்து சேர்த்துப்பாங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி வராங்க. தகப்பனும் தூரத்துல இருந்து பார்த்துட்டே போய் கட்டி அணைச்சு முத்தம் செய்யறாரு. அந்த இளையகுமாரன் சொல்றான், உமக்கும் பரத்துக்கும் விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை போல என்னை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது தகப்பன் வந்து அவங்களுக்கு மோதிரம் கொடுக்குறாரு, புது வஸ்திரத்தை கொடுக்குறாரு, பாதரட்சை கொடுக்குறாரு, எல்லாம் புதுசா கொடுத்து ஒரு கன்று குட்டியை கூட வந்து பலியாய் அழிச்சு சந்தோஷப்படுகிறாங்க. இவன் மறித்தான், இப்ப பிழைத்திருக்கான், காணாம போனா இப்ப திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இதை நிமித்தம் நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி அந்த தகப்பனோட வீட்டுல இருந்து சந்தோஷம் உண்டாகுது. இது அப்படி வந்து மூத்த குமாரன் வெளியில இருந்து பார்க்கும் போது இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, இளைய குமாரன் வந்து திரும்பி வந்துட்டான், அதனாலதான் இருந்து வச்சு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு வந்து பொறாமை, நான் கூடவே இருக்கேன், எனக்கு எதுவுமே செய்யல, ஆனா இவன் வந்து பாவம் செஞ்சுட்டு வந்தா இவனுக்கு எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை வருது. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 15:29 வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மூத்த குமாரன் வந்து தகப்பன் கிட்ட சொல்றான். நான் வந்து வருஷம் தவறாம உங்களுக்கு வந்து நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன், உங்களோட கற்பனையை நான் மீறவே இல்லை, எங்க சகோதரன் கூட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு நீங்க கொடுக்கலையே, இப்ப அவன் பாவம் செஞ்சுட்டு வந்தா திரும்பி வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறீங்க, பாதரட்சை கொடுக்குறீங்க, மோதிரம் கொடுக்குறீங்க, கன்றுக்குட்டியை அடித்து வந்து விருந்து வைக்கிறீங்க, எனக்கு ஒரு ஆண்டுக்குட்டியை கொடுத்து எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த மூத்த குமாரன் இளைய குமாரனை பார்த்து ஏக்கப்படுறாரு, கொஞ்சம் பொறாமையும் படுகிறாரு. அப்பதான் அவர் தகப்பனார சொல்றாரு, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் முன்னாடிதான் இருக்கிறது. அப்ப வந்து தகப்பன் வந்து மூத்த குமாரனை வருந்தி உள்ள அழைச்சி கொண்டு வந்து சொல்றாரு, என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இசப்பாவும் அப்படித்தான் நம்மளை வந்து பார்த்து சொல்றாங்க. நம்ம எத்தனை தடவை மத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசியிருப்போம் இல்லையா? துன்மார்க்கமா நடக்கிறாங்க, தீமையான செயலை செய்யறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கே, ஆசீர்வாதமா இருக்கே, அடுத்தடுத்து ஆசீர்வாதம் அவங்க கிடைக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி மத்தவங்களை கொண்டு பொறாமப்பட்டிருக்கோம், மத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசியிருக்கோம். ஏன் தெய்வ பிள்ளைங்களை கூட நம்ம கம்பேர் பண்ணி பேசிருக்கோம். ஏன் இசப்பா அவங்களும் உங்க பிள்ளைதான், நானும் உங்க பிள்ளைதான், அவங்க வாழ்க்கையில மட்டும் நீங்க அடுத்தடுத்து ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் நடந்துட்டே இருக்கு, படிப்பு முடிஞ்சோடனே வேலை வருது, வேலை இல்ல சம்பாத்தியம் வந்தோடனே மேரேஜ் நடக்குது, மேரேஜ்லயும் அடுத்தது குழந்தை வருது, அடுத்தது ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா உங்க சமூகத்திலயும் இருக்கு, உங்களுக்காக ஊழியம் செய்யறேன், நீங்க சொல்ற கட்டளையும் கை கொண்டு நடக்கிறேன், நான் நடத்துறதுல நான் நடக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, நான் இன்னும் காத்து கொண்டே இருக்கேனே, நீங்க என் வாழ்க்கையில செய்யற அற்புதம் இருக்காங்க, நான் பொறுமையா காத்து கொண்டே இருக்கேன், எந்த ஒரு மாற்றத்தையும் நான் காணலே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்படி இந்த மூத்த குமார் இளையகுமாரத்தை கொடுத்து தகப்பன் கிட்ட பேசினாலும் அதே போல நம்ம வந்து நம்ம தெய்வ பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்ல தேவனை அறியாத பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி நம்மளோட பரம தகப்பன் கிட்டயே வந்து நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த தகப்பன் எப்படி வந்து மூத்த குமாரன் கிட்ட சொன்னாரோ அதே மாதிரிதான் ஆண்டவரும் இன்னைக்கு நம்மளோட பார்த்து சொல்றாரு, என் மகனே, மகளே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. அவங்க அந்த மாதிரி செஞ்சாலுமே அவங்கள நான் ஆசீர்வதிக்க, நீ அதை காட்டிலும் மேன்மையா எப்போதும் நீ என் கூடவே இருக்க, எனக்குரியதெல்லாம் உன்னோடது, நீ எனக்கு சொந்தம், எனக்குரியதெல்லாம் அது உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி வந்து இயேசுப்பா வந்து சொல்றாரு. அதை இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இப்படி அந்த தகப்பன் வந்து இளையகுமாருக்கு இறங்கி மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறாரோ அதே போல ஆண்டவர் நம்மளுக்கும் இறக்கம் பாட்டுக்கிறார். நம்ம தப்பு செய்யும்போது விழும்போது ஆண்டவர் வந்து இறக்கம் பாராட்டி நம்மளும் வந்து மீட்டுக் கொள்கிற, தன்னுக்கு பயந்து இருக்கவங்களுக்கு இறக்கம் பாருகிறார். பூலோக தகப்பனே, நான் உங்க பிள்ளைக்கு நீங்க இறங்குகிறீங்களே, பரம தகப்பன நான் உங்களுக்கு எப்படி இறங்காம இருப்பாது, எனக்கு பயந்து இருக்கவங்களுக்கு எப்படி இறக்கம் பாராட்டாம இருப்பேன், நான் உங்களுக்கு இறக்கம் செய்வேன், ஆயிற்று நேரத்துல உங்களுக்கு நான் இங்க நினையாததுக்கும் மேலாக ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு தருவேன் தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பொறுமையா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் பாதப்படியிலே இருங்க. எப்படி மாதிரியா ஆண்டோட பாதப்படியிலே இருந்தாங்களோ அதே போல நம்மளும் ஆண்டவர் பாதப்படியிலே இருக்கும்போது அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் அதிகமா அந்த ஆண்டவர் செய்வார். என்னே உங்களை
உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேனே, நீங்க கேட்டுக்கொண்டதை கொடுக்காம இருப்பானா? நிச்சயம் ஆண்டவர் செய்வார். நம்ம அறியாததுக்கும் மேலாக ஆண்டவர் வந்து செய்கிறவரா அவர் இருக்கார். ஆண்டவருக்கு நம்ம தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ என்னோடதான் இருக்கிறாய், எனக்குரியதா உனக்குரியது. அதாவது நம்ம ஆத்மா ஆண்டவருக்குரியது, நம்ம ஆண்டவருக்குரியதா இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற ரிவார்ட், ஆசீர்வாதம், நன்மை, மேன்மை, சமாதானம், சந்தோஷம் அது எல்லாமே உனக்குரியதா நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ ஆண்டவர் கிட்ட இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ண வேணாம். ஆண்டவர் வந்து நம்மள ஒரு நிலையில வச்சிருக்காரு. அந்த நிலைமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் கிட்ட கேட்கலாமா, ஏசப்பா என்னைய நீங்க ஒரு நல்ல நிலைமையில தான் வைத்திருக்கீங்க, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எனக்குள்ள இருக்க குறைகளை பார்த்து பார்த்து உங்ககிட்ட நான் ரொம்ப கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு காயப்படுத்திட்டேன். பிறரோட வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நீங்க என்னுடையவரா நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்களோட இதெல்லாம் எனக்கு சொந்தமா நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களையே எனக்கு தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரப்பா. நான் உங்களோட பிள்ளையா இருக்கிறேன், அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க வந்து எனக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என் ஆத்மாவை தான் நீங்க வந்து பத்திரமா பாத்துக்கிறீங்க, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரமாப்பா. நீ எப்போதும் என்னுடையவனா இருக்கிறாய் சொன்னதுக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடையவைகள்லாம் என்னுடையதா இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரமாப்பா. உங்களையே எனக்கு நீங்க தந்ததுக்கு ஸ்தோத்திரமாப்பா. அதை நினைச்சு நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணும். என்னைய நீங்க ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. இனியும் வருகிற காலத்துல நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்க, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. நான் மத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணாம பொறாமை கொள்ளாதபடி என்னை காத்துறலப்பா. என்னை உங்க கருத்தா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து அழகு செய்யுங்க. மீ பிரேச நாமத்தை செப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன் அப்படின்னு சொல்லி ஆண்டகிட்ட நம்ம இருக்கிற அந்த நிலைமையை கொடுத்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமா ஆண்டு இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துறா. அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கார். விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.